ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் கிணத்துக்கடுவுங்க. கிணத்துக்கடுவுலேருந்து காட்டம்பட்டி பைபாஸுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கிணத்துக்குலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க. வேறு ஏதாவது இந்த லொக்கேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 2 வீடு வாடகைக்கு வர மாதிரி இருக்கிறவங்க இந்த வீட்டை சூஸ் பண்ணலாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி வாடகை ஒரு ரூம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. முன்னாடி ஒரு ரூமுங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரூமுங்க. தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வருதுங்க, தொட்டி கட்டியிருக்காங்க. இது ஒரு ரூமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ரூம் வருதுங்க. டாய்லெட், பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட விடலாங்க, இல்லை நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட இருக்கலாங்க. 2 வீடு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க, ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீட் போட்டிருக்காங்க மேலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தாலே சமையல் ரூமுங்க. இது கூடயே சேர்ந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க மேலே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நடை வச்சுருக்காங்க. இது ஒரு டாய்லெட், பாத்ரூமுங்க. இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. கிழக்க பார்த்தா நடை வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட், பாத்ரூமுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வரக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க டாய்லெட், பாத்ரூம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட், பாத்ரூம் காமிச்சிருப்பேங்க, அதுவும் சேர்த்து தான் வருதுங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வருதுங்க. இது ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. பைப்பு பாருங்கள், இந்த தொட்டியில் விழுந்து பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க, அதுக்கு போயிடுதுங்க. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஒரு சிமெண்ட் சீட் மாதிரி போட்டிருக்காங்க பின்னாடி. நீங்கள் இது ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குங்க. இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் இருக்குங்க. தென்னை மரம் இந்த இடமெல்லாம் வந்து சேருதுங்க இந்த வீட்டுக்கூட. நல்லா அமைதியான ஏரியாங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே சேருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன தொட்டி காமிச்சிருப்பேங்க, அதுலேருந்து இந்த பெரிய தொட்டிக்கு வந்து சப்ளை ஆகுதுங்க தண்ணி. ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரடியாக வீட்டை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு லொக்கேஷன் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அதாவது நீங்கள் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க, காட்டம்பட்டிங்க. காட்டம்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்டம்பட்டியிலேருந்து கிணத்துக்கடவு வர பைபாஸில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு தாங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.5 சென்ட்
இடங்க, இடத்துல வீடு இதெல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட் கேட்குறாங்க. ஸோ கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. ஊருக்குள்ளேயே வீடுங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.